இந்த வணிகர் சங்க மாநாட்டு வேற அதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. வேற ரொம்ப அழகா இருக்கு. உடலா உயிரா, உடல எம்எஸ்வியா கண்ணதாசனா என்று கேட்டால் உடலா உயிரா என்ற கேள்விக்கு என்ன பதில் வருமோ அதுதான் வரும். எம்எஸ்வி உயிராக இருந்திருக்கிறார், கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார். உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு இளையராஜாவை பத்தி ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்காரு. இளையராஜாவோட பயோபிக் தனுஷோட நடிப்புல வெளியாக இருக்குது. இந்த படம் அறிவிப்பு வந்ததுல இருந்தே நிறைய பழைய வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் ஆகிச்சு. அதுலயும் குறிப்பா ஒரு மேடையில வச்சு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை விட மிகப்பெரிய கவிஞர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் வைரமுத்து முன்னாடியே. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அதே மேடையிலேயே கவிஞர் வைரமுத்து கண்ணதாசன் தான் மிகப்பெரிய கவிஞர் அப்படிங்கிறத நானும் மறக்கலை, ஆனால் மிகப்பெரிய இசையமைப்பாளர் எம்எஸ்வி அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாதுன்னு அவர் இளையராஜாவுக்கு பதிலடி கொடுத்திருந்தார். இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக இப்போ போயிட்டு இருந்த இந்த சமயத்தில் இந்த கொஸ்டினை பற்றி தான் ரிப்போர்ட்டர் கவிஞர் வைரமுத்துக்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாது, இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டர் தான் சார் எம்எஸ்வியா கண்ணதாசனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இசையமைப்பாளரா பாடலாசிரியரா அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு வைரமுத்து உடலா உயிரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதுக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. இது இல்லாமல் அதுவும் இல்லை, அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லைங்கிற மாதிரி அவரோட ஆன்சர் இருந்திருக்கு. எம்எஸ்வி உயிராக இருந்திருக்கிறாரு, கண்ணதாசன் தமிழ் வழியா உடலா இருந்திருக்கிறாருன்னு அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சினிமா நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் எப்பவுமே மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வணிகர் சங்க மாநாட்டு அதை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. வேற ரொம்ப அழகா இருக்கு. உடலா உயிரா, உடல எம்எஸ்வியா கண்ணதாசனா என்று கேட்டால் உடலா உயிரா என்ற கேள்விக்கு என்ன பதில் வருமோ அதுதான் வரும். எம்எஸ்வி உயிராக இருந்திருக்கிறார், கண்ணதாசன் தமிழ் வழியாக உடலாக இருந்திருக்கிறார். உடலும் உயிரும் கூடி இயங்கியதால் தான் இலக்கியம் என்ற குழந்தை பிறந்திருக்கிறது. வேற